சந்திரசேகர் ஜோசப் விஜய் எனும் நான் என்ற வரிகள் அனைத்து காதுகளிலும் ஒலிக்கும் காலம் இன்னும் வெகு விரைவில் உள்ளது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கும் நமது ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் அவர்களையும் கிழக்கு மாவட்ட செயலாளர் அவர்களையும் மற்றும் சிறப்பு அழைப்பாளர் திரு ரமேஷ் அவர்களையும் வணங்கி என்னுடைய உரையை தொடங்குகின்றேன். கேஸ்ட் பேஸ் சர்வே, இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஏற்கனவே பேசிய நண்பர்கள் சொன்ன மாதிரி சொல்றேன். நம்மளுடைய தமிழக இப்போ கேஸ்ட் சர்வே எதுக்கு பிரிக்கிறாங்கன்னா, அந்தந்த கேஸ்ட் பேசிஸ்ல எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கோ அந்த உரிமைகளை அவங்க பெறணும்னு சொல்லிட்டு தான். எப்படி நம்ம ஆளுங்கட்சி நம்ம ஏமாத்துறாங்கன்றது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன். நம்ம தமிழக அமைச்சரவையில பட்டியலினத்தோர் சமூகத்தை சேர்ந்தவர் மொத்தம் வந்து கிட்டத்தட்ட நம்ம சர்வே படி ஒரு 15-20% மக்கள் இருக்காங்க தமிழகத்துல. ஆனா அமைச்சரவையில 2 பேர் தான் இருக்காங்க. இப்போ எப்படி ஏமாத்துறாங்க பாருங்க. அதே மாதிரி போன முறை நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதியில் ஒரு முஸ்லீம் தோழர்களையுமே அவங்க வந்து சீட்டு கொடுக்கல. ஸோ எப்படி வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை வந்து கேஸ்ட் சர்வே எடுக்காம இந்த ஆளுங்கட்சியை வந்து ஏமாத்துறாங்கன்றது இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஒரு மருத்துவரா போதைப் பொருள் எப்படி வந்து ஒரு குடும்ப சூழ்நிலை வந்து பாதிக்குதுன்றதை நான் சொல்றேன். நான் வாலாஜநகரத்தை சார்ந்தவன். நிறைய பள்ளிகளில் போதை பழக்கம் அதிகமா இருக்கு மாணவர்களிடையே. இதனால வந்து தற்கொலைகள் மற்றும் குடும்ப சண்டைகள் மற்றும் விபத்துகள் நிறைய நடக்குது. வாலாஜா, ராணிப்பேட்டை, ஆர்காட் நகரில் நிறைய பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் வந்து போதை பழக்கம் அடிமையாகி நிறைய தற்கொலைக்கு ஆளாகிறார்கள். இது அனைத்துக்கும் காரணம் ஆளும் கட்சி மட்டும்தான். அவங்க தவறான ஒரு அணுகுமுறையில வந்து ஆட்சி அப்படின்னா எல்லாமே மாறும். நீங்க என்ன எஸ்ஓபி ஒன்னா போடலாம், நீங்க 4998 பேருக்கு மட்டும் தான் அனுமதி தரலாம். ஆனா எங்க தலைவர் அகரன்சேரி வேலூருக்கு வரும்போது 10 லட்சம் பேர் சாலையில் நின்று பார்த்தாங்க. அதை யாருமே தடுக்க முடியாது. நீங்க எவ்வளவு ஒண்ணா அடக்குமுறை பண்ணுங்க. எங்களுடைய கட்சி வந்து ஆரம்பிச்சு 2 வருஷம் தான் ஆகுது. நாங்க 2 வருஷம் பாப்பா தான் அப்படியே கூட இருந்துட்டு போறோம். ஆனா பவள விழா பாப்பாவையும் நடுங்க வைக்கிறோம். நாங்க எல்லாரையுமே அடக்குமுறை செஞ்சு நீங்க வந்து கூட்டணி கட்சியில வந்து நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். பட் எங்களையும் ஒரு மக்கள் சக்தியும் ஒரு நேர்மையான ஒரு சக்தி, நமது தலைவர் ஒரு நிரந்தர முதல்வர், மக்கள் விரும்பும் வேட்பாளர் இல்ல, தமிழகத்தின் நிரந்தர முதல்வர். அடுத்த 30 ஆண்டுகளுக்கு அவர் தான் முதல்வர். எப்படி நம்ம அவரை 33 வருஷம் திரையுலகில் ஒரு நட்சத்திரமா இருந்து நம்ம வந்து தாங்கி நிறுத்தணுமோ அதை விட்டுட்டு நமக்காக வந்திருக்காரு. அடுத்த 30 ஆண்டுகள் நம்ம தலைவர் நம்ம பார்த்துக்கணும். கண்டிப்பா ஒரு மக்கள் சேவை நன்றாக ஆற்றுவார். நமது மாவட்டம் மற்றும் மாநிலத்துக்கு கண்டிப்பாக வந்து ஒரு நேர்மையான ஒரு கண்டிப்பான ஒரு முதல்வர், சட்ட ஒழுங்கிலும் மற்றும் அனைத்து பெண்கள் பாதுகாப்பில் கண்டிப்பா கவனம் செலுத்தி நமக்கு நல்லாட்சி தருவார். நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், இந்த 2 மாதம் கடுமையாக உழைத்து நம் தலைவரை ஜார்ஜ் கோட்டைக்கு அமர வைக்க நம் அனைத்து நண்பர்களும் பாடுபட வேண்டும். வாய்ப்பளித்துக்க நமது மாவட்ட தலைமை செயலாளர் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன்.